நருட்டோ யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் காகியா உட்சுகி பிளாக் ஷிட்ஸு ஒயிட் ஷிட்ஸு உருவாக்கியிருப்பா. பட் எதுக்காண்டி உருவாக்கியிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ காகியா எதுக்காண்டி எடுத்துக்கு வந்திருப்பான்னா டென்டேலுக்கு ஃபீடாக மாறுறதுக்காண்டி தான். பட் காகியா உட்சுகி இட்சுகி ஒட்சுகியை பிட்ரை பண்ணி அவனை அட்டாக் பண்ணியிருப்பா. லேட்டராக நார்மலாக லைஃபை வந்துட்டு இருப்பா. அந்த டைம் தான் டென்ஜியை மீட் பண்ணி டென்ஜியை மேரேஜ் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் 2 குழந்தையும் பிறந்திருக்கும். காகியா ஒட்சுகியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தெளிவாக தெரியும் தன்னை தேடி ஒட்சுகி கிளானை சேர்ந்த ஆட்கள் வருவாங்க, குறிப்பாக மோமோசுக்கி வருவான்ட்டு. அதனால பயத்திலே வாழ்ந்துட்டு இருந்தா. ஸோ காகியா உட்சுகி அவளையும் அவளோட குழந்தையும் பாதுகாக்கிறதுக்காண்டி ஹியூமன்ஸை இன்ஃபினிட்டி சுக்கியோமில் ட்ராப் பண்ணி அவங்கள ஒயிட் சுட்ஸுவை மாற்றினா. பேசிக்காக ஒயிட் சுட்ஸு ஒரு லிவிங் வெப்பன் மாதிரி. காகியாவையும் அவள் குழந்தையும் பாதுகாக்கிறதுக்காண்டி தான் கிரியேட் பண்ணியிருப்பா. குறிப்பாக அவளுக்கு எதிராக யாராவது கிரிடிச்சு பண்ணால் அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்காண்டியும் மோமோசுக்கி வந்தால் அவனை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒயிட் சுட்ஸை உருவாக்கியிருப்பா. ஒரு ஆர்மி மாதிரி ஹியூமன்ஸை ஏகப்பட்ட ஹியூமன்ஸை அடிமைப்படுத்தி அவளோட ஜுட்ஸு மூலமாக இன்ஃபினிட்டி சுக்கியோமில் ட்ராப் பண்ண வச்சு அவங்கள லாயல் சோல்ஜராக வந்து மாற்றிருப்பா. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சுட்ஸு வந்து காகியாவோட பப்பட் மாதிரி. இவங்க எல்லாருமே இன்ஃபினிட்டி சுக்கியோமி மூலமாக பிறந்திருப்பாங்க. ஓகே, அப்போ பிளாக் ஷிட்ஸு எப்படி உருவானான்னு கேட்டிங்கன்னா ஹாகுரோமோ ஒட்சுகி ஹமுரா ஒட்சுகி 2 பேருமே காகியா இப்படி பண்ணுறதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹியூமன்ஸை இப்படி மாற்றிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த விஷயம் 2 பேர்த்துக்குமே சுத்தமாக பிடிச்சிருக்காது. அதனால காகியா ஒட்சுகி கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஃபைட் பண்ணி காகியா ஒட்சுகியை சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டைமில் காகியா ஒட்சுகி அவளோட கான்சியஸ்னஸோட ஒரு பார்ட்டை வந்து ஸ்பிட் பண்ணியிருப்பா. அந்த பீஸ் தான் பிளாக் ஷிட்ஸுவாக மாறியிருப்பான். லைக் காகியாவோட ஓன் வில் மூலமாக பிறந்தவன் தான் பிளாக் ஷிட்ஸு. பட் எதுக்காண்டி பிளாக் ஷிட்ஸை உருவாக்கியிருப்பாங்கன்னா காகியாவை ரிட்டர்ன் கொண்டு வரதுக்காண்டி தான். 4th கிரேட் நிஞ்சா வர டைமில் ஷேடோஸ்ல இருந்து மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டாக ஒர்க் பண்ணதே பிளாக் ஷிட்ஸ் தான். அதுவும் எதுக்காண்டினா காகியாவை ரிட்டர்ன் கொண்டு வரதுக்காண்டி தான். பேசிக்காக ஒயிட் ஷிட்ஸு காகியாவோட ஆர்மி, பட் பிளாக் ஷிட்ஸு காகியாவோட வில்லு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.